ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இங்கே பார்த்தீங்கன்னா A to Z அக்வாரியம் ஃபிஷ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே இந்தியன் ஆர் இம்போர்ட்டட் ஃபிஷ் எல்லாமே இங்கே கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் இந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே அதிகமாகவே பாக்கெட் ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. இங்கே பாக்கெட்டில் போட்டு அவங்களே கவர் பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே எல்லா கடையிலும் பார்த்திங்கன்னா வெளியில் அழகாக போட்டு பாக்கெட் பண்ணி அதை தொங்க விட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் வீட்டில் அக்வாரியம் ஃபிஷ் வளர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். இங்கே ஃபிஷ் மட்டும் இல்லை, ஃபிஷ் பாட்லேருந்து எல்லாமே கிடைக்கும். இங்கே எந்தெந்த ஃபிஷ்ஷுக்கு எந்தெந்த தேவையான ஃபுட்டுங்க எல்லாமே இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷுக்கு தேவையான அந்த பாட்டில் உங்களுக்கு தேவையான சாண்டு, ஸ்டோனு, கலரான ஸ்டோனு எல்லாமே இருக்குது இங்கே. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, இங்கே பெட் அனிமல்ஸு, பெட் பேர்டு எல்லாமே விற்கிறாங்க. இந்த பெட் பேர்டுக்கு, பெட் அனிமல்ஸுக்கு தேவையான கூண்டு, அந்த அசசரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது உங்களுக்கு. இந்த பெட் பேர்டு, அந்த பிஞ்சஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ரேபிட் முயல். இந்த முயல் கூண்டோடு கூட நம்ம வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட. இது பெட் டாக்ஸு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்குது இங்கே. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த கலரான பேர்ட்ஸ்லாம் இங்கே விற்கும். இந்த மார்க்கெட்டில் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குது. அதனால் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இங்கே ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி போகலாம். நீங்கள் மார்க்கெட்டை ஒரு நாள் கேஷுவலாக கூட விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் எது தேவைப்படுதோ அதை நேரடியாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில் கூட இதை போல் கட்டை கட்டி அந்த கட்டையில் இதை போல் இந்த பேக், அந்த ஃபிஷ் பேக்கை தொங்க விட்டு விற்கிறாங்க. நீங்கள் கடையில் கூட போய் வாங்கினதில்ல, இதை போல் கட்டை வண்டி வச்சுருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட கூட வாங்கலாம் நீங்கள். இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபிஷ் மட்டும் இல்லை, இந்த ஃபிஷ் வளர்க்குறதுக்கான பாட்டு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் ஃபீடிங்ஸு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், பெட் பேர்டு, கலரான பெட் பேர்டு. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பல்லாவரத்தில் விற்கிறத கூட காமிச்சிருந்தேன் உங்களுக்கு மார்க்கெட்டை. பல்லாவரம் ஃப்ரைடே சந்தைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த சந்தையை பற்றி உங்களுக்கு போடும்போது இந்த பேர்டை பற்றி நான் போட்டிருந்தேன். பட் அங்கே ஒரு பார்ட்டு தான் பேர்டு, அந்த ஃபிஷ்ஷு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டு அக்வாரியம் ஃபிஷ் மார்க்கெட்டு அண்ட் பெட் பேர்டு, பெட் டாக்ஸ் இங்கே எல்லாமே இருக்குதுங்க. பட் இங்கேத்துக்கு அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் ரொம்ப சீப்பு. அங்கே பெட் டாக்லாம் ரொம்ப குறைவு. இந்த பாருங்கள், இந்த பேர்டு பால் விளையாடுது. அது பாருங்கள், அதோடைய காலாலே அந்த பாலை எட்டி உதைக்கிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், இதில் எல்லாமே ஃபிஷ் மட்டும் இல்லை. இதை பாருங்கள், இந்த பொம்மைங்க வச்சு அதில் வாட்டர் ஃபவுண்டன் ஊற்றுற மாதிரி நம்ம அதை வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா. அதில் பார்த்திங்கன்னா பிள்ளையார், சாமிங்க, புத்தர், அதுக்கப்புறம் அது இல்லாமல் நேச்சுரலாகவே செடியிலேருந்து ஊற்றுற மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது வெளியில் நாங்கள் ரேட்டு கேட்கும்போது இங்கே ரொம்ப சீப்பாக இருந்தது இங்கே ரேட்டு. நாங்களும் ஒரு பிள்ளையாருடைய அந்த ஃபவுண்டன் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு. இது பாருங்கள், இது ஒரு நேச்சுரலாக ஸ்டோனில் ஊற்றுற மாதிரி இருக்கும். இது இந்த ஃபிஷ்ஷு இப்போ சின்ன ஃபிஷ்ஷெலாம் வெளியில் பாக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இது போல் பெரிய ஃபிஷ்லாம் கடை உள்ளார பாட்டில் வச்சுருக்காங்க. இதை டிஸ்பிளேவில்
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரே தெரு தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்த்துட்டு திருப்பி வரும்போது இன்னொரு சைடில் பார்த்துக்கிட்டே நம்ம வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடைங்க தான் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லா கடையும் போய் பார்த்துட்டு கூட நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ ஃபிஷ்ஷு, என்ன வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வாங்கலாம். இந்த ஃபிஷ்ஷு வந்து உள்ளே வந்து எத்தனை நாள் போட்டு வச்சுருக்காங்க, இன்றைக்கி தான் போட்டிருக்காங்களா, எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கேட்டு விசாரித்து வாங்கணும். அந்த பேக்கில் போட்டு, பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு ஒன்று அப்படி கேட்டு தான் வாங்குகிறாங்க எல்லாருமே. உங்களுக்கு வந்து ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 2 சைடுமே கடைங்க தான் இருக்கும். இந்த கடைகளில் வெளியில் கூட பார்த்திங்கன்னா எல்லா வகையான அந்த ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்கோ, அந்த பெட் டாக்ஸு, அந்த பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுக்கு எல்லா நம்ம பாருங்கள், இந்த கூண்டு இதெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் வெளியிலேயே வச்சு விற்கிறாங்க. உங்களுக்கு எது தேவையோ பார்த்துக்கிட்டே போகலாம், எது தேவையோ அதை நீங்கள் வாங்கலாம். இதெல்லாம் அந்த பேர்டுக்கு தேவையான கூண்டுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஃபிஷ்ஷோடைய ஃபீடிங்ஸு. இது வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு வகையான ஃபுட்டு இங்கே ஃபீடிங்ஸ் கொடுக்கறதுக்கு விற்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபிஷ் வாங்கினீங்கன்னா இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும்னு அவங்களே நமக்கு சொல்லிவிடுவாங்க. அவங்களே அங்கே விற்கிறாங்க, நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இது கூண்டில் வச்சு விற்கிறது ஃபிஷ்ஷு. இது வந்து கிஃப்ட் பாக்ஸ், இது அவங்களே பேக்கிங் தராங்க. நீங்கள் யாருக்காவது ஃபிஷ்ஷை வந்து கிஃப்டாக கொடுக்கணுன்னா இதை வாங்கி கூட எனக்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த ஃபவுண்டைன், அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வீட்டில் வைப்போமே ஷோவுக்கு, அது. இங்கே பாருங்கள், இது வந்து பிள்ளையார், இந்த சாமி சிலைங்க அண்டு நேச்சுரலான அந்த செடிங்கள்லேருந்து ஊற்றுற மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு பிள்ளையார் ஃபவுண்டைன் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இது வந்து அந்த ஃபிஷ் பாட்குள்ளே வைக்கிற டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டோன்ஸு, அது உள்ளே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஆர்டிஃபிஷியலான செடிங்க எல்லாமே இருக்குது இங்கே. ஒரு பாண்டுக்குள்ளார என்னென்ன இருக்குமோ அந்த ஈகோ சிஸ்டம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான பொம்மையாக வச்சுருக்காங்க இதில். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வீட்டுக்கு தேவையான கலர் ஃபிஷ் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கொளத்தூர் மார்க்கெட் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.